இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அகாடமியோட ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் துளசியை அன்போடு வரவேற்கிறேன். அப்புறம் நம்ம துரையை வரவேற்று அவரை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்னு சொல்ல, அவரும் இங்க இருக்க எல்லாருமே ஒரு கனவோட தான் வந்திருப்பீங்க. இங்க இருக்க செலக்டர் ஸ்பான்சர்ஸ்னு எல்லாரோட கண்ணுமே உங்க மேலதான் இருக்கும். அதனால இந்த டோர்னமெண்ட்ல உங்களோட பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் துளசியும் இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. டோர்னமெண்ட்டை பதட்டமா விளையாடாம தைரியமா கான்பிடென்ட்டா விளையாடுங்கன்னு மோட்டிவேட் பண்றா. அப்புறம் ராஜசேகரும் மாப்பிள்ள கிட்ட சொன்ன மாதிரி யாராவது நல்ல பிளேயர்ஸ் நம்ம அகாடமிக்கு செட் ஆவானான்னு பாரு, முக்கியமா அவங்களோட பேக்ரவுண்ட வெரிஃபை பண்ணுன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா ஃபர்ஸ்ட் மேட்ச் நெல்லை ஜெயின்ஸுக்கும் சென்னை ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் நடக்குது. அதுல நெல்லை பவுலிங்க சூஸ் பண்ண மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஜாக்கி மாத்த என்கிட்ட சாரி கேட்கலாம்னு வந்தா அவன் பேசுறத கேட்காம அவாய்ட் பண்ணிட்டு போறான். அப்புறம் கிரவுண்டுக்குள்ள ரெண்டு டீமுக்கும் நடுவுல பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப தியோ மாத்தவங்கிட்ட உன்னோட எமோஷனல் ஸ்டேட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மேட்ச்ல இந்த மாதிரி எது நடந்தாலும் உனக்கு ஈஸியா ட்ரிகர் ஆயிரும். ஆனா நீ ட்ரிகர் ஆயிராத. இந்த டோர்னமெண்ட் உனக்கு ரொம்ப முக்கியம்னு அட்வைஸ் பண்றா. அங்க கட் பண்ணா நடராஜ வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரியே விளையாடணும். அப்புறம் இந்த மேட்ச்ல ரிஷிக்கு பதிலா ஸ்டீவ் ஆடுவான்னு சொல்ல, சார் நான் விளையாடுறேன்னு சொன்னா நான் சொன்னதுதான் இந்த பிரஷர் எல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றான். மாத்த இன்னும் சார் ரிஷி நல்ல ஃபார்ம்ல இருக்கான். இந்த பிரஷர் அவன் ஹேண்டில் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல, அத நீ சொல்லக்கூடாது கேப்டன், நீ என்ன சொல்றேன்னு கேட்க, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும்னு வேலு ஓவரா ஜால்ரா தட்டுறான். அப்ப மணியும் சார் எனக்கு பதிலா அவனை ஆட வைங்கன்னு சொல்ல, நான் சொல்றத மட்டும் எல்லாம் கேட்டா போதும், வேலு உன்னோட டீமை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆங்கர் அகாடமி அக்ரஸனா தான் இருப்பாங்க. அவங்க கூட தோக்குறதா இருந்தாலும் கேவலமா தோத்துறாதீங்கன்னு சொல்றான். அப்புறம் டாஸ்ல ஆங்கர் அகாடமி வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்றாங்க. நம்ம பசங்களும் பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் கண்ட்ரோலா போட்டாலும் அடுத்து வீரா போட்ட ஃபர்ஸ்ட் 2 பால்லயே 4ம் 6ம் கொடுத்தாலும் அடுத்து ஒரு விக்கெட்டையுமே எடுக்கிறான். அப்புறம் அடுத்த ஓவர் மாத்தையன் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுக்கிறான். இதனால மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பசங்க பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப கேர்ள்ஸும் பசங்களுக்கு நல்லா சியர் பண்றாங்க. அப்புறம் 9 ஓவர் முடிவுல வெறும் 58 ரன் தான் அடிச்சிருக்க. ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் பிரேக் வர ஆங்கர் அகாடமியோட கோச் வந்து இவனுங்க கூடலாம் தோத்து மானத்தை வாங்கிடாதீங்கடான்னு மாப்பிள்ளைய இறங்கி ஆடுனா குறைஞ்சாடா போயிருவ, இந்த இன்னிங்ஸோட முடிவுல நம்ம ஸ்கோர் 160க்கு மேல இருக்கணும்னு சொல்றாரு. இந்த பக்கம் மாத்தையும் அடுத்து போடுற ஓவர்ஸ் எல்லாம் பேசர்ஸ வச்சு போடலாம், இன்னும் ஒரு விக்கெட் விழுந்தா கேம் நம்மளோடதுன்னு சொல்ல, டேய் நீ ஒண்ணு கேப்டன் இல்லேன்னு வேலு கிட்ட ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண சொல்றான். அப்புறம் அவனோட பேச்சை கேட்டு ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்க மாப்பிள்ள அடி பொழக்க ஆரம்பிச்சு நல்லா செட் ஆனதும் அடுத்து பேசர்ஸ் பவுலிங் போட்டாலும் அடி பிரின்னு பிரிக்கிறான். அப்புறம் ஃபைனலா 50யும் அடிக்க 20 ஓவருக்கு 198 ரன் அடிச்சிடுறாங்க. இதனால கோச்சும் கடுப்பாகி என்னடா பவுலிங் போட்டிருக்கீங்கன்னு பசங்களை கிழிக்க, சார் நம்ம பசங்களா நல்லா தான் ஆடுனாங்க, பிச்சு பேட்ஸ்மேனுக்கு சாதகமாயிருச்சுன்னு சொன்னா நீ சொல்றது ஆட தெரியாதோ தெரு கோணலா இருக்குன்னு சொன்ன கதையா இருக்குன்னு சொல்ல, மாத்த என்ன மணி கூப்பிட்டு வந்து இப்ப நீங்க கோவப்பட்டு என்ன ஆக போகுது, இது என்ன இன்டர்நேஷனல் மேட்சா இப்படி மூஞ்ச வச்சிருக்கீங்கன்னு, பவுலிங் முடிஞ்சிருச்சு இனி பேட்டிங் மட்டும் தாண்டா இருக்கு முட்டா பயலேன்னு சொல்ல, காதை பிடிச்சு திருகி என்ன சொன்னேன்னு கேட்டா, ப்ரோ அப்படி உங்க மனசாச்சு உங்களை கேள்வி கேட்கலையான்னு கேட்டேன்னு சொல்ல, இதெல்லாம் ஆங்கர் அகாடமி டீம்ல இருக்க ஒரு பொண்ணு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் மாத்தையனும் வேலுவும் ஓப்பனிங் இறங்க உள்ள வந்ததுமே மாப்பிள்ள மாத்தையனை ட்ரிகர் பண்றதுக்காக அவங்க அப்பாவை பத்தி பேசி கலாய்க்கிறான். வேலுவும் அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காம நல்லா பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். மாத்தையனும் இருந்த கடுப்பெல்லாம் பேட்டிங்ல காட்ட போட்ட பாலே 4 அடிச்சு அடுத்து போட்ட பாலெல்லாம் அடி பொழக்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 28 ரன் அடிக்கிறான். அப்புறம் 2 பேருமே நல்லா பிளே பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்ததும் நடராஜன் வந்து நீ இவ்வளவு அக்ரஸனா ஆடுவேன்னு தெரிஞ்சா முன்னாடியே உங்க அம்மாவை வர வச்சிருப்பேனேன்னு சொல்ல, கோவத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த வாட்டர் பாட்டில தூக்கி எறிஞ்சிட்டு போறான். இந்த நாயர் அங்கே 2 இழுப்பு இழுத்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன், நடக்கவே மாட்டுது. வேலுவும் அவர் சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத கான்சென்ட்ரேஷனோட இருன்னு சொல்ல, அப்ப ஆப்பனன்ட் பிளேயர்ஸும் ஸ்லெட்ஜிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அவங்க அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்க அவனும் இருக்கிற காண்டல தூக்கி அடிக்கிறேன்னு கையிலேயே கொடுத்துட்றான். அப்புறம் வெளியே வந்ததும் மச்சான் கிரவுண்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, உனக்கு விளையாட ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சதாடா, மூஞ்சுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவனை தள்ளி விட்டு போனதும் ரங்க பின்னாடியே போறான். அப்ப நடராஜன் பெருசா பில்டப் கொடுத்த ஸ்டீவ் டக் அவுட்ல வெளியே வர்றான். இங்க ரங்க மாத்தையன் கிட்ட நீ மேட்ச்ல உன்னோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணதே போதும், இப்போ உனக்கு அழுகணும்னா அழுதுரு, கத்தணும்னா கத்து, இது நம்ம 2 பேருக்குள்ள இங்கேயே முடிஞ்சிடணும்னு சொல்ல, மாத்தையனும் எங்க அம்மா அப்பா அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்,
என்ன சார் அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டாளுக. ரங்கனும் அவனை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றான். அப்புறம் விக்கெட்டும் மடமடன்னு விழுந்துற ஜாக்கியும் மணியும் மட்டும் கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஆட ஆரம்பிக்க மணியை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு அவனை மத்த பொண்ணுங்க கிட்ட புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. இத தியோ பார்த்துட்டு ஒரு பொண்ணு மணிக்கு விழுந்துட்டா போலையேன்னு சொல்ல இத கேட்டு தங்கம் செம்ம கடுப்பாகிறா. அப்புறம் லாஸ்ட் 12 பாலுக்கு 58 ரன் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல மணி அவுட் ஆனதும் அடுத்து ஜாக்கி அவுட் ஆகுறான். அப்புறம் அடுத்து உள்ள போன பேட்ஸ்மேனும் அவுட் ஆகிற 58 ரன்ல ஆங்கர் அகாடமி வின் பண்ணிடுறாங்க. இத ருக்மணியும் பார்த்துக்கிட்டு இருக்க ராஜசேகர் வந்து இந்த மேட்ச்ல ஒரு த்ரில்லும் இல்ல. அந்த 140 ரன்னையே என் பசங்க போனா போதுன்னு அடிக்க விட்டானுங்க. செம்ம போரிங்கா இருந்தது. ஆனா உங்க பாய்ஸ் டீமுக்கே இந்த நிலைமைனா கேர்ள்ஸ் டீமுக்கு என்ன ஆகுமோ? ரொம்ப கஷ்டம்தான் மேம். ரங்கன மாதிரி இல்லைனாலும் என் ஸ்டைல்ல ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன்னு நீங்க தோக்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.